நேச்சுரல்ஸோடைய கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ். இந்த கஞ்சி மிக்ஸில் நீங்கள் கஞ்சி மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் களியும் செஞ்சுக்கலாம். ஒரு சில கஸ்டமர் கேட்குறது, உளுந்து தானக்கா நாங்களே வீட்டில் வந்து அர்ஜென்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லான்னு செஞ்சு பார்த்தா உங்கள் அளவுக்கு டேஸ்ட் வரல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ஒரு 2-3 நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் எங்களுடைய விஹாதி நேச்சுரல்ஸ்லாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபார்மில் நல்லா திரண்ட பருப்புகளாக சூஸ் பண்ணுவோங்க. மெயினாக இந்த கருப்பு உளுந்து பிஞ்சாக இருந்துச்சுன்னா அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, ரொம்ப நாள் நீடிக்காது. ஸோ நல்லா திரண்ட கருப்பு உளுந்து தான் இந்த கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, வறுக்கிற பதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா உடனே கருகிடும். அது பார்த்தீங்கன்னா வறுப்படாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ரொம்ப மிதமான சூட்டில் இந்த உளுந்தை பார்த்தீங்கன்னா நேரம் எடுத்தாலும் சரி அப்படின்ட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால தான் இதனுடைய டேஸ்ட் வந்து மாறாமல் அப்படியே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கஞ்சி மிக்ஸ் வந்து விஹாரி நேச்சுரல்ஸில் எக்கச்சக்கமாக அவைலபிள் இருக்குங்க. பச்சைப்பயிறு கஞ்சி மிக்ஸ், மாப்பிளை சம்பா, சிகப்பரிசி, குதிரைவாளி, இந்த மாதிரி பல வகையான பருப்பு வகைகளும் அவைலபிள் இருக்குது, சிறுதானிய வகைகளும் அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு நம்மளுடைய கஞ்சி மிக்ஸ் வேணும் அப்படின்னா விஹாரி நேச்சுரல்ஸோடைய கேட்லாக்ல எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருள் பார்த்தீங்கன்னா நீங்களே என்கொயரி பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம்.